நாங்குநேரி சம்பவம். நாங்குநேரி சம்பவம் வந்து 9 பேர் முகமூடி போட்டுக்கிட்டு வந்து 2 பேர வெட்டி படுகொலை செஞ்சு, பெட்ரோல் குண்டு வீசி வீசி அதில 7 பேர் படுகாயம் அடைந்து கவலைக்கிடமாவும் இருக்காங்க. இந்த சம்பவத்த குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா யாருமே குரல் குடுக்கல. திருமா மட்டும் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு, ஆறுதல் கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அத தொடர்ந்து நேத்து அவரு நேர்லயும் போயிருக்காரு. அது குறித்தும் பேசுவோம். இந்த சம்பவத்தோட அந்த வாடை அடங்குறதுக்குள்ளாரையே சிவகங்கையில இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே போல 3 பைக்ல 9 பேர் வந்தாங்க. கண்ல பட்டவங்கள வெட்டுனாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. ஆனா காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு, அது ஏதோ அ ஏற்கனவே உள்ள பகையினால நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் குடுக்குறாங்க. அதன் பிறகு வந்து அதன் பிறகு மதுரையில மறுபடியும் ஒரு 2 படுகொலை வந்து நடந்திருக்கு. தேர்தல் வந்துருச்சு, நெருங்கிருச்சு. அண்ணன் திருமா சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள்ல சாதிய பதற்றத்த உண்டு பண்ண சங்கிகளும், ஜாதி வெறியர்களும் என்ன வேணா செய்வாங்க. அரசு கூடுதல் கவனத்தோட இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும், மீண்டும் வலியுறுத்துறோம். அப்பாவி உயிர்கள் வந்து அரசியல் லாபத்துக்காக பலியிடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அரசு வந்து கவனத்துல கொள்ளணும். அண்ணன் திருமா தென் மாவட்டங்கள்ல சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து வட மாவட்டங்கள்லயும் சொல்லிட்டு இருக்கோம். பலவீனப்பட்டு போய் கிடக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தன்னோட பலத்தை மீட்டெடுக்க இந்த தேர்தல்ல அதுவும் அப்பன் மகனா பிரிஞ்சிருக்கிற நேரத்துல 2 பேர் அன்புமணி வந்து தன்னோட பலத்தை நிரூபிக்க, தான் தான் தனித்த செல்வாக்கு தலைமையை நிரூபிக்க என்ன முடிவை வேணா எடுக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு நினைச்சீங்களா? வேட்டிய மடிச்சு கட்டி கையில மம்பட்டிய புடிச்சேன்னா யார வேணா வெட்டி வீழ்த்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ்லாம் பேசின பல விஷயங்கள நம்ம பார்த்துருக்கோம். ஆக ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க தேர்தலுக்காக அப்பாவி மக்கள் சாதியின் பெயரால கலவரங்கள் ஏற்பட்டு பலியிடப்படுறத தடுத்து நிறுத்த அரசு கூடுதல் கவனம் கொள்ளணும். திமுக எச்சரிக்கையோட இருக்கணும். காவல்துறை கவனத்தோட இருக்கணும். அதே போல இது போன்ற சம்பவங்கள்ல போய் நேர்ல சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சு, அந்த மக்களோட துணை நிற்காத திமுக உட்பட்ட அனைத்து கட்சிகளையும் அரசியல் வெங்காயம் இந்த நேரத்துல கண்டிக்குது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாங்குநேரி சம்பவத்துக்கே வருவோமே. நாங்குநேரி வேங்கை வயல் சம்பவம் தொட்டு, இப்ப நடந்த நாங்குநேரி சம்பவம் வரைக்கும், நாங்குநேரியில முன்னாடி சின்னதுரைங்கிற மாணவனுக்கு நடந்த அநீதி, கோர சம்பவம் தொடர்ந்து மறுபடியும் இப்ப நடந்திருக்கிற சம்பவம் வரைக்கும் வருவோம். எல்லாரும் பாதிக்கப்பட்டது, அங்க பாதிப்பு ஏற்படுத்தினதுல பாதிக்கப்பட்டதுல யாராவது ஒருத்தர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தா, உடனே திருமாவளவன் ஏன் குரல் கொடுக்கல, திருமாவளவன் அங்கே ஏன் போல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, ஏன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாட்டீங்க, இப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை அண்ணன் திருமா பக்கம் வைக்கிறதையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கை நீட்டி கேள்வி கேட்கறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அதற்கான பதில்கள் அளிக்கப்பட்டாலும் அவர் தொடர்ந்து களத்தில் இவங்க கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு அவர் செயல்படுறது கிடையாது. கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு செயல்படுறதுக்கு அப்படின்றதுக்காகவாவது செயல்படணும்னு கூட இந்த பக்கம் வலதுசாரிகளாக நிற்கிற ஜாதி வெறி கட்சி நடத்துகிற, ஜாதி சங்கங்கள் நடத்துகிற, சங்கி கும்பலோட கூட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற எந்த தலைவனும் போய் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது இல்லை. வறுமையில கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போய் உடனடியாக ஏதாவது மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, தொடர்ந்து பயணங்களே இருக்கக்கூடியவர் அண்ணன் திருமாவளவன். எங்கிருந்தாலும் உடனடியாக நிர்வாகிகள் மூலமா தொடர்பு எடுத்து தொலைபேசி மூலமா வீடியோ காலோ ஆடியோ காலோ எது பாசிபிளோ அது மூலமா செஞ்சு அந்த மக்களுக்கிட்ட குறைகளை கேட்டறிஞ்சு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு விவரத்தை கேட்டறிஞ்சு நிர்வாகிகள் மூலமா சம்பவத்தை கேட்டறிகிறது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்கள் மூலமாவே அவர்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னு கேட்டறிஞ்சு அவர்களுக்கு ஆறுதலையும் கூறி கவின் சம்பவம் முதல் கொண்டு நேற்று நடந்த நாங்குநேரி சம்பவம் வரைக்கும் நீங்க தாயா வரணும், நீங்க தான் வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நீங்கன்னா இவங்க உசுரை விடுவாங்க அப்படின்னு அந்த மக்கள் கவின் சம்பவம் எங்க அண்ணன் திருமாவளவன் வருவாரு, பாராளுமன்றத்தில் இருக்காரு, வந்து எங்களுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு கவின் அப்பா சொன்னதிலிருந்து நேற்று நடந்த நாங்குநேரி சம்பவம் வரைக்கும் மக்கள் அண்ணன் திருமாவோட உழைப்ப, அர்ப்பணிப்ப, எதிர்பார்ப்பில்லாம மக்கள் பக்கம் நிற்கிற மாந்தநேயம் கொண்ட மனிதனை அடையாளம் கண்டுகிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து வெறும் அரசியல் லாபத்துக்காக, தேர்தல் சீட்டு பேரத்துக்காக, தேர்தல் பேர கணக்குகளுக்காக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற
ஜாதி வெறியர்களான அன்புமணி ராமதாஸ் போன்ற நபர்களையோ, நயினார் நாகேந்திரன் போன்ற பாஜக சங்கி கும்பலையோ, இன்னைக்கு புரட்சி புடலங்கான்னு பேச வந்துகிட்டு இருக்கிற அதே சங்கி ஜாதி வெறியனான விஜயையோ, ஜாதி வெறியன் தான் விஜயும், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஜாதி பார்த்து நடக்கிற அநீதிகளுக்கு குரல் எழுப்பவானே ஆனால் அவன் ஜாதி வெறியன் தான். கவினுக்கு குரல் கொடுக்காத விஜய் ஜாதி வெறியன் தான். அப்பட்டமான ஜாதி வெறி பிடிச்ச மிருகம் தான் விஜய். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது விஜயோ சீமானோ, சீமான் ஜாதி வெறியன் தான் அப்படின்னு அவன் வெளிப்படையா பேசினதே நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இப்படி அன்புமணியோ, சீமானோ, விஜயோ, நயினார் நாகேந்திரனோ, அதிமுகவோ, எடப்பாடி பழனிசாமியோ யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்கீங்களா? அவங்கள போய் ஆறுதல் சொல்றதுக்காக நேரில் சந்திச்சிருக்கீங்களா? எங்க நேற்று நீங்க போய் பாதிக்கப்பட்ட நாங்குநேரி மக்களை போய் நீங்க இது வரைக்கும் சந்திச்சிங்களா? ஒரு ஃபோன் காலில் பேசுனீங்களா? கஞ்சா பழக்கம் வந்துருச்சு, போதை பழக்கம் வந்துருச்சு, திமுக ஆட்சியை வெளியேற்றும். கஞ்சா பழக்கம் வந்துருச்சு, போதை பழக்கம் வந்துருச்சு, திமுக ஆட்சியை வெளியேற்றும். இதுதானே உங்களோட கூப்பாடுகளா இருந்துச்சு. அரசியலுக்கு என்ன கருமத்தை வேணா செஞ்சுட்டு போ, பாதிக்கப்பட்ட மக்களை போய் விசாரிக்கணும்ல, போய் அவங்க பக்கம் துணை நிற்கணும்ல, அவங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதலாக சொல்லணும்ல. உங்களுக்காக தாம்மா கட்சி நடத்துகிறோம், உங்களுக்காக தாம்மா இயக்கம் நடத்துகிறோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓடி வந்து தாங்கி நிற்கதாம்மா நாங்கள் இருக்கோம், நாங்கள் களத்துக்கு வந்து நிற்கிறோம், நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை தரும்? அப்புறம் என்ன புடுங்க நீங்கள்லாம் கட்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கெல்லாம் இயக்கம்? ஆனால் அண்ணன் திருமா, நீங்கள் யாரை தொடர்ச்சியாக விரல் நீட்டி கேள்வி கேட்குறீங்களோ, அந்த வேங்கை வயல் தொட்டு இன்னைக்கு நாங்குநேரி வரைக்கும் முன்னாடி போய் நிற்கிறது அண்ணன் திருமா தான். வேங்கை வயலுக்கு உடனடியாக களத்துக்கு போகிறாரு, அந்த மக்களாக நிற்கிறாரு, அங்கேயே அவங்களோடவே சாப்பிட்டு அங்கேயே போராட்ட களத்தில் நிற்கிறாரு. 5000 பேருக்கு மேலே எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிக்கிட்டு இருந்தா மக்களை திரட்டி அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாரு. தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாரு. தொடர்ந்து அந்த மக்களுக்கு துணை நின்றுகிட்டே வராரு. அவங்களுக்கு நீதி கிடைக்கும். ஆனா தொடர்ந்து ஏன் திருமாவளவன் வேங்கை வயலுக்கு போல, திருமாவளவன் வேங்கை வயலுக்கு போல? நீங்க ஏன்டா போல? உங்களுக்கு அதை விட என்ன புடுங்குற வேலை? அரசியலுங்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தானே. அங்க போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலா நிற்காம நீதி கிடைக்க போராடாம உங்களுக்கு வேற என்ன வேலை? வேற எதுக்காக நீ அரசியல் கட்சி வச்சிருக்க? பொட்டி வாங்கவா, பேரம் பேசவா, கொள்ளையடிக்கவா, இல்லை உன்னை வழக்கிலேருந்து காப்பாற்றிக்க மோடி காலில் பாஜக காலில் விழுகுவா? எதுக்கு நீங்கள் கட்சி நடத்துறீங்க? நாங்குநேரிக்கு ஆறுதல் சொல்கிறாரு ஃபோன் பண்ணி திருமா, உடனடியாக கிளம்பி வராரு. நேற்று கிளம்பி வந்து பாதிக்கப்பட்ட அந்த ஜான், அப்படி படுகொலை செய்யப்பட்ட அந்த ஜான் குடும்பத்துக்கு 2,65,000 ரூபாய் நிதி கொடுக்குறாரு. முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது. அண்ணன் திருமா 2,65,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட ஜான் குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. பெரிய பிரச்சனையாகும். உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. வடமாநில தொழிலாளி கட்டாரி, அந்த தொழிலாளி நேம் பேரு, அந்த தொழிலாளியோட குடும்பத்துக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த வடமாநில தொழிலாளியோட குடும்பத்துக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற இன்னும் பிற 7 நபர்களுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தலா, மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கிறவங்களுக்கு தலா 10,000 ரூபாய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நான் திரும்ப தராரு. ஆனால் இந்த பக்கம் ஒருத்தர் கூட போய் பார்க்கல. இப்போ 2,65,000 கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக 4 லட்சத்திற்கு அதிகமான தொகையை வந்து அந்த மக்களுக்கு போய் கொடுத்துருக்காரு. இன்னும் ஒருவேளை பொருளாதார வலிமை உள்ள கட்சியாக இருந்தால் இன்னும் அதிகமாக கூட அண்ணன் திருமாவால் கொடுத்துருக்க முடியும். அவர் வெறும் வாக்கா மக்களை பார்க்கறது கிடையாது, மக்களை மக்களாக பார்க்குறார், மாந்தநேயத்தோடு நடந்துக்கிறார். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை மேற்கோள் காட்டியிருக்கோம் இல்லையா? திருமாவளவன் பறையனாகவும் இருப்பான், குறவனாகவும் இருப்பான். பாதிக்கப்பட்ட குறவனுக்காக வந்து நிற்கும் போது திருமாவளவன் குறவன், இன்னொரு ஜாதியை சேர்ந்தவன் பாதிக்கப்பட்டனா அங்கே போய் அந்த சாதிக்காரனாக மாறுவான். மாந்தநேயம் கொண்டவனுக்கு ஒரு சாதி கிடையாது, மாந்தநேயம் கொண்டவனுக்கு ஒரு மொழி கிடையாது, மாந்தநேயம் கொண்டவனுக்கு ஒரு இனம் கிடையாது. அப்படிங்கிற சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழக்கூடிய மனிதன் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக ஆறுதல் சொல்லி நேரில் கிளம்பி வந்து தன்னால் இயன்ற உதவியை வாக்கு தனக்கு ஓட்டு போடுறானோ போடலையோ, தன் சமூகத்தை சார்ந்தவனோ இல்லையோ, தன் மொழியை சார்ந்தவனோ இல்லையோ, பாதிக்கப்பட்டவன் அவனும் மனிதன் நானும் மனிதன், மாந்த நேயத்தோட அவனுக்கு ஆறுதல் கூட வேண்டியது, தன்னால் இயன்றதை செய்ய வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு அந்த வடமாநில தொழிலாளிக்கும் போய்
தன்னால் இயன்ற உதவித்தொகையை கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற கலெக்டர்கிட்ட பேசி, அரசுகிட்ட பேசி, பாதிக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ஜான் குடும்பத்துக்கும் வடமாநில தொழிலாளிக்கும் உரிய நடவடிக்கை எடுத்து வீடு கட்டித்தர ஏற்பாடு செய்யணும். வீடு கட்டித்தர ஏற்பாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அரசு வேலைக்கும் உதவி செய்யணும், அரசு வேலையும் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு அண்ணன் திருமா கோரிக்கை வைக்கிறார். வெறும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித் பிரிவை சார்ந்த ஜானுக்கு மட்டும் கோரிக்கை வைக்கல, வடமாநில தொழிலாளிக்கும் வீடு கட்டி தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. கலெக்டர்கிட்ட பேசியிருக்காரு. சாத்தியக்கூறுகளை பார்த்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் கலெக்டர்கிட்ட இருந்து பதில் வந்ததா அண்ணன் திருமா சொல்றார். ஏன்பா 4 லட்சம் கொடுத்ததெல்லாம் பெருமையான்னா 4 ரூபாய் கொடுத்தாலும் பெருமை தான். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 லட்சம் கொடுக்கறது மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா ஒரு மாநாடு நடத்தவே, வெல்லும் ஜனநாயக மாநாடு தான் நினைக்கிறோம், ஒரு மாநாடு நடத்த என் திருமணம், எனக்கு திருமணம் ஆயிருந்தா எனக்கு மொய் வச்சிருப்பீங்கல்ல, எனக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போட்டிருப்பீங்கல்ல, எனக்கு ஒரு செயின் செஞ்சு போட்டிருப்பீங்கல்ல, என் மேலே அன்பு கொண்டு நீங்கள் மொய்யா எதையாவது ஒன்று எடுத்து வந்து கொடுத்துருப்பீங்கல்ல, அப்படியா நினச்சி இந்த மாநாடு வெற்றி அடைய, மாநாடு ஏற்பாட்டுக்கு உங்களால் இயன்ற உதவித்தொகையை செய்யுங்க, உங்களால் இயன்ற பங்களிப்பை செய்யுங்க, என் திருமணத்துக்கு மொய் எழுதுனாதான் நினச்சி செய்யுங்கன்னு ஒரு தலைவன் மாநாட்டுக்கு நிதி கேட்குறான்னா எப்பேற்பட்ட தலைவன். அப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூட மக்கள் கிட்ட வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி பாதிக்கப்பட்ட தரப்புக்கு 1 லட்ச ரூபாய் இல்லை 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது 1 கோடி ரூபாய் கோடிக்கணக்கில் கொடுத்ததுக்கு சமம் தான். இப்படி தன்னால் இயன்ற விடயங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து ஜாதிக்கான கட்சி, நீங்கள் ஏன் அதை பண்ணீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணீங்க, நீங்கள் இங்கே போனீங்களா, இப்படி கேள்வி கேட்குற எவனும் எந்த இடத்துக்கும் போகாதவன், எந்த துரும்பையும் கிள்ளி போடாதவன். ஏன் இங்கே இருக்கிற பிரச்சனையை பேசாமல் ஈரானுக்கு குரல் கொடுக்குறார் திருமாவளவன்னு கேட்குறானுங்க தற்குறி பயலுங்க சோசியல் மீடியாவில். ஏண்டா இங்கே சாதி வெறியர்களோட போராடிக்கிட்டு, இங்கே படிக்கிற பையங்களை சாதி கொண்டு வெட்டுறதையும் எதிர்த்து போராடிக்கிட்டு, வாயில் மலம் அவர் சொன்ன மாதிரியே வாயில் மலம் திணிக்கிற சாதிய கொடுமைகளை எதிர்த்து போராடிக்கிட்டு அவர் தமிழ் தேசியத்தை பேசுறது எவ்வளோ பெரிய விடயமோ, அதே போல சக தமிழனானவன் கூட ஜாதி வெறியை எதிர்த்து போராடிக்கிட்டு அவர் அதே மாந்தநேய அடிப்படையில் ஈரான் பக்கம் நிற்கிறாரு. ஈரானுக்காக இங்கிருந்து குரல் கொடுக்குறாரு, போராடுறாரு. ஈரான் தரப்பு நியாயத்தை இங்கே இருக்கிற தன் தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. இந்திய அரசாங்கம், தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, அப்போது தமிழ்நாட்டிலிருந்து எங்கள் சார்பாக ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுக்குறோம், எங்கள் குரலை மதிப்பளித்து இந்தியா ஈரான் பக்கம் நிற்கணும் அப்படின்னு அழுத்தம் தர்ற ஒரு முயற்சி தான். அதைத்தான் இடதுசாரிகள்லாம் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதை போய் திருமாவளவன் எதுக்கு ஈரானுக்கு போய் குரல் கொடுக்குறாருன்னு கேட்குறான் தற்குறி. உன் தலைவன்லாம் ஏன் அதுக்காக குரல் கொடுக்கலன்னு தான்டா நீ கேட்கணும். இப்படி தொடர்ச்சியாக மக்களுக்கான எந்த பிரச்சனைக்கும் களத்தில் முன்கள போராளியாக முதலாக வந்து நிற்கக்கூடியவர். எதை பற்றியும் எந்த தேர்தல் லாப நஷ்ட கணக்குகளையும் குறித்தும் யோசிக்காமல் முன்களத்தில் வந்து நின்று பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அவர்களுக்கு இயன்ற அளவுக்கு தன்னால் இயன்ற நிதியையும் நீதியையும் வாங்கி கொடுக்க தொடர்ந்து முயற்சி செய்து களத்தில் நிற்பவர் தான் திருமாவளவன். இப்பேற்பட்ட அண்ணன் திருமாக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுக 10 சீட்டு இல்லை 12 சீட்டு இல்லை, காங்கிரஸை விட அதிகமாக கூடுதலாக கொடுக்கணும் அந்த பிரதிநிதித்துவத்தை. இதே காங்கிரஸை கேட்குறோம், பாஜகவை கேட்பது போலவே, அதிமுகவை கேட்பது போலவே, விஜயை கேட்பது போலவே, அன்புமணியை கேட்பது போலவே, சீமானை கேட்பது போலவே காங்கிரஸை மிக கேவலமாகவே கேட்கணும், அசிங்கமாகவே கேட்கணும். ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் வீதிக்கு வராத அயோக்கிய பயலக காங்கிரஸ்காரன். ஏன் ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிக்கப்பட்டதுக்கே வீதிக்கு வராத அயோக்கிய பயலக அவங்க. அப்பேற்பட்ட குறைஞ்சபட்சம் ஏதோ தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை தலைமையேற்ற பிறகுதான் காங்கிரஸ் கட்சின்னு இருக்கிறதே தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிய வந்துருக்கு. ஏதோ கொஞ்சம் நெஞ்சு செயல்படுறாரு. ஆனாலும் கூட செல்வ பெருந்தகை தலைமை ஏற்றிருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி ஒரு பண்ணையாருக்கான கட்சி தான். எப்படி அன்புமணி ராமதாஸ் பாமகல பொதுச் செயலாளர் ஒரு தலித் வச்சுட்டதுனால அவங்க யோகியமானவர்கள் ஆயிட மாட்டாங்களோ, சாதி வெறியர்கள் இல்லைன்னு ஆயிட மாட்டார்களோ, அதே போல காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகைக்கு மாநில பொறுப்பு கொடுத்துட்டாதால மட்டுமே அது பண்ணையார் தன்மை இல்லாத கட்சியாக மாறிடாது. காங்கிரஸ் எப்பவுமே பண்ணையார் தன்மை உள்ள கட்சி தான், பார்ப்பனிய தன்மை உள்ள கட்சி தான். அதைத்தான் தொடர்ந்து அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் களத்துக்கு வராத, துரும்ப கூட கிள்ளி போடாத காங்கிரஸ்
தமிழ்நாட்டில் வந்து திமுக கிட்ட பேரம் பேசுகிற அளவுக்கான அந்த இடத்தையே தமிழ்நாடு அழிக்கக்கூடாது. சொல்ல போனால் காங்கிரஸை தொடச்சி தூக்கி தூர எறிஞ்சிருக்கணும் திமுக. அவர்கள் பேரம் பேசுவதற்கோ அவர்கள் மிரட்டுவதற்கோ அடிபணியறதுக்கு அவர்கள் இங்கே துளியுண்டும் களத்திலையோ மக்கள்கிட்டயோ இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. மக்கள் கிட்ட இல்லாத ஒருத்தன் உனக்கு என்னடா பேரம் பேசுற, உனக்கு என்னடா 30 சீட்டு, உனக்கு என்னடா 40 சீட்டு, இப்படி காங்கிரஸ் துப்புகெட்ட காங்கிரஸ், களத்தில் இல்லாத காங்கிரஸ், மக்களுக்காக வந்து நிற்காத காங்கிரஸ், இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்குமே ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாத காங்கிரஸுக்கு எல்லாம் 30 சீட்டு கொடுக்கும்போது அண்ணன் திருமாக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? திருமாக்கு இப்போ 8 சீட்டா 10 சீட்டா இரட்டை இலக்கத்தில் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, ஏன் கொடுக்கக்கூடாது? திமுக உண்மையான மக்கள் போராளிகளை, மக்கள் பக்கம் நிற்கக்கூடியவர்களை, மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குறைவான அங்கீகாரத்தை அளிக்கும் போது கொடுக்கப்படும் போது அது மிக கடுமையான விமர்சனத்துக்கும் மிக கடுமையான பலவீனத்தையும் திமுக எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எச்சரிக்கையாகவே திமுக கவனத்தில் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொடர்ந்து மக்கள்கிட்ட களமாடுற, மக்களுக்காக ஓடோடி வந்து நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படணும். வாய் சவடால் விடுற இந்த மாதிரியான நபர்களை, ஜாதி வெறியர்களை, ஜாதி வெறி கட்சிக்கு தலைவர்களை அடையாளம் கண்டுக்கணும் இளைஞர்கள் அப்படிங்கிறது தான். விஜய் உட்பட அடையாளம் கண்டுக்கணும் இளைஞர்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். மாந்தநேயம் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அண்ணன் திருமாவளவனையும் மீண்டும் ஒரு முறை அவங்களோட இந்த செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். நன்றி.